1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு திருவுன தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் பனானா, அதாவது வாழைப்பழம். நான் வந்துட்டு பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதையும் இது கூட சேர்த்து கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வாழைப்பழம் மசிச்சதுக்கப்புறமா இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது எல்லாத்தையும் கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு இந்த தேங்காய் வாழைப்பழத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளையும் சோம்பையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாவு கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் தண்ணி, இதை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி திரும்ப கையால் இதை லைட்டாக தட்டிக்கலாம். இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரனால கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சுனாக்கா அதனால் மேலே வந்து இப்படி மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த எண்ணெயில் போடும்போது நம்ம ஷேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும். அதை நீங்கள் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து கொஞ்சம் தடியாக குண்டாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபாக இருக்கும், கொஞ்சம் உப்பி இருக்கும். அதே மாதிரி இதோட கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருக்கும், தீஞ்ச மாதிரி தெரியும். பட் ஆனால் அது தீயலை. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடிக்கும் போது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வருஷம் இதை செய்வோம். ஸோ அதனால் இந்த ரெசிபியை வந்து இந்த டைமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.